விநாயகர் கோயில் வந்தவொடனே ஃபஸ்ட்டு மலை வந்து ஏறிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அது வந்து 2வது மலையை வந்து முடிச்சிருவோம். 3வது மலை வந்து பார்த்திங்கன்னா கைத்தட்டி சுனை அப்படின்னு வந்து நீர் கிடைக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா 3வது மலை வந்து ஃபினிஷ் ஆகும். 4வது மலையும் 5வது மலையும் வந்து பார்த்திங்கன்னா சமதளமாக இருக்கும். 6வது மலை கீழ் நோக்கி இறங்குற மாதிரி இருக்கும். 6வது மலை இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஆண்டி சுனைன்னு ஒரு சுனை இருக்குங்க. அந்த சுனையில் குளிச்சுட்டு 7வது மலை ஸ்டார்ட் பண்ணோம்னா 7வது மலையில் தான் சிவன் இருக்காரு. அங்கே போயிட்டு தான் தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ பகலில் ஏறுற வீடியோ வந்து எப்படி அட்வென்ச்சராக இருக்குது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 மாப்பிள்ளை வந்திருக்காங்க. மொத்தம் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறோம். நம்ம சத்தி மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டாரு. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா மாப்பிள்ளை தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிங்க. இப்போ வந்து கீழே வந்து கேமரா வந்து அலோவ் பண்ணல, அதனால் வீடியோ எடுக்கல. கொஞ்சம் மேலே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும் நான் மேலே ஏற ஆரம்பிச்சு. இப்போ கரெக்டாக 2 மணி. நான் எவ்வளோ நேரத்தில் போவோம் அப்படிங்கிறத வந்து கால்குலேஷன் பண்ணிட்டு போவோம். முதல்ல ஏறி வச்சுங்க. வெள்ள விநாயகர் கோயில் வந்துடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ள விநாயகர் கோயில். இப்போ கீழேருந்து பார்த்திங்கன்னா படி வந்து கல்லுப்படி தான் வந்திருக்கோம். ஒரு அடியிலேருந்து ஒரு அரை அடி வரையும் வந்து பார்த்திங்கன்னா படி இருக்குங்க. கல்லுப்படியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காட்டு தடமாக போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோப்பாக மேலே ஏறுங்க. 2வது மலை ஃபுல்லாக மேலே ஏறும். 2வது மலை வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகையில் வந்து பார்த்திங்கன்னா 2வது மலை முடியும். ஃபஸ்ட்டு மலை ஏறினோடனே வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருக்குது. இங்கே லெமன் சோடா அதுன்னு நிறைய இருக்குது. வாங்கி சாப்பிட்டுட்டு 2வது மலை நடப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கு? அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு மலைக்கு அருமையாக இருக்கும். இந்த மாப்பிள்ள என்ன பண்ணுறாரு? ரொம்ப சொனைக்கு போயிருக்காரு. அவர் ஆம்லேட்டே போட்டார். சூப்பராக இருக்கு. ஓகே. ரெண்டாவது மலையில் பாதி தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம். 2வது மலை பாதி தூரம் மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழுக்கு பாறை வரும். இது வந்தால் 2வது மலை பாதி ஏறி இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2வது மலை முடிய 2ல் பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கும். அந்த சித்தர் குகைகிட்ட போய் ரீச் ஆனால் தான் 2வது மலை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி 2வது மலை ஃபினிஷ் பண்ணுவோம். அங்கே போனவனையும் கைத்தட்டி சுனை அப்படின்னு அங்கே போனால் தண்ணி கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்காது. 2வது மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்கும். எண்டில் வந்து தண்ணி கிடைக்கும். ரெண்டாவது மலை வழுக்குப்பாறை தாண்டனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுனை இருக்கும். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மலைக்கு மேலே ஏறுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து எடுத்துகிட்டு வர தண்ணி வந்து காலியாயிரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நடக்கலாம். 2வது மலை வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகையோடு வந்து முடியும். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாம்பாட்டி சித்தர் குகை வந்து ரீச் ஆகிட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3வது மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியதுதான். இது 2 மலை வந்து பார்த்திங்கன்னா ஏறியாச்சு. பாம்பாட்டி சித்தர் குகையிலேருந்து பார்த்திங்கன்னா 3வது மலை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏறலாம். 3வது மலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படி கொஞ்சம் மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெட்டர வழியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3வது மலைக்கு மேலே 4வது மலை தான் வந்து பார்த்திங்கன்னா சமதளமாக இருக்கும். போக எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. 3வது மலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே ஏறிட்டோங்க. மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஈசா யோகா அந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்கன்னா, சிவன் ஸ்டாச்சு. அது இங்கேருந்து பார்க்குறப்ப பயங்கரமாக சூப்பராக தெரியுது. ஆனால் கோப்ரோ வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சரியாக தெரியாது. நான் ஃபோனில் வேணால் ஜூம் பண்ணி உங்களுக்கு சைடில் வேணால் போட்டு காமிக்கிறேன். அவ்வளோ 3வது மலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேலே வந்து ஏறி முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா திருநீர் மலை மாதிரி, அடுத்து 4வது மலை வந்து பார்த்திங்கன்னா திருநீர் மலை வரும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் வருது. மேலே வர வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று வருது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மூணாவது மலை ஃபினிஷ் பண்ணி வச்சுக்க. இப்போ 4வது மலையில் போயிட்டுருக்கோம்.
4வது மலையும் 5வது மலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சர்மதளமாக தான் இருக்கும். ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. போன வருஷம் வந்ததுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசுமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. டைம் வந்து கரெக்டாக 4:15 ஆகுது. பார்ப்போம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து மலை மேலே ஏறுற மாதிரி வாங்க. பகலில் ஏறினா கொஞ்சம் மலைப்பாக இருக்குங்க. இதே நைட்டு ஏறினீங்கன்னா அந்த மலைப்பு தெரியாது. நம்ம வாட்டில் நடந்து போயிட்டே இருக்கலாம். பகலில் வந்தால் ரொம்ப வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கு டயர்டாகுது, கொஞ்சம் மலைப்பாக தெரியுது. அவ்வளோதான், 3வது மலை ஏற போகிறோம். போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடையில் ஒவ்வொன்றா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எதுவும் இல்லையா தம்பி? என்ன கடை? இங்கேருந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாமே க்ரீனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நாலாவது மலை முடிச்சுட்டு 5வது மலையில் இருக்குங்க. 5வது மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சித்த சமாதி இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமாதி, இந்த ஜீவ சமாதி வந்து தான் ஒரு 5வது மலையில் ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. அப்படியே ஒரு வணங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. 5வது மலை ஏறிட்டு 5வது மலையில் இருக்கிறோங்க. பாருங்கள், எங்கே இடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா திருநீர் தான் வரும். ஆனால் இது திருநீர் கிடையாது, மண். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எடுத்துட்டு பூசிட்டு ஆமாம். இதில் வந்து 4வது மலையிலே 5வது மலையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக திருநீராக தான் இருக்கும். எங்கே இடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெள்ளையாக தான் வரும். மண்ணு பூரா எல்லாம் வெள்ளையாக தான் வரும். ரியல் திருநீர் மாதிரியே இருக்குங்க. இப்போலாம் வாங்க. இந்த மோர் வந்து பார்த்திங்கன்னா நான் 4வது மலையில் வந்து மாப்பிள்ளைக்காக வாங்கினேன், சத்திவேலுக்காக. அவன் போயிட்டு எங்கே போனான்னு தெரியல, கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்க்குறேன். இன்னும் போய் கண்டுபிடிக்க முடியல. அவன் போயிட்டே இருக்கிறான். அஞ்சாவது மலை முடிச்சுட்டாங்க. 6வது மலை வந்து பார்த்திங்கன்னா கீழே செங்குத்தாக இறங்குற மலை. இதுதான் கீழே இறங்கணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை சிவன் மலை, தென்கைலாயம் அப்படின்னு அதைத்தான் அழைப்பாங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த ஒரே கல் பண்ணிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார். அங்கே போகணும். இப்போ கீழே இறங்கிட்டு ஆண்டி சுனைன்னு ஒரு சுனை இருக்குது, அங்கே போய் குளிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே ஏற வேண்டியதான். இந்த வியூவை எல்லாம் எப்படியே பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயங்கரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, க்ரீனாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ மணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிறதுக்கு நம்ம 10 நிமிஷம் இருக்குங்க. பார்ப்போம், நேரம் ஆக ஆக பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மாப்பிள்ள அங்கே போய் நின்றுட்டு குய் குயின்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு பாருங்க. ஆறாவது மலை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்தாச்சுங்க. கீழே இறங்கி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆண்டி சுனை. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவனடிகாரெலாம் குளிச்சுட்டு இதுலேருந்து தான் 7வது மலையை வந்து நம்ம வந்து ஏற ஆரம்பிக்கணும். இதில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அங்கே வேல் கம்பெல்லாம் நட்டு வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், குளிக்க போகிறோம். இங்கே குளிச்சுட்டு நம்ம வந்து ஏற போகிறோம்.
ஓம் நமச்சிவாய. குளிச்சாச்சு, அவ்வளோதான். குளிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காரு, வணங்கிட்டு அவ்வளோதான். 7வது மலை ஏறலாம். 7வது மலைக்கு பக்கத்தில் ஓரளவுக்கு வந்துட்டோம். போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரம்பூ, பிறந்தவொடனே பொட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா கொட்டாங்குச்சியில், அந்த பொட்டு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. யானை சாணம்லாம் பாருங்கள், அது யானை சாணம் தானேண்ணா? அது யானை சாணம், இது சிவன் சடைங்க. எதுங்க இதுங்களா? இதுங்களா? ஓ சரி சரி சரி. அது குங்குமம் மட்டுங்க. இது குங்குமப்பூ, இது வசம்பு, இது சாம்பிராணி, மலை சாம்பிராணி. இது இப்போ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? இதெல்லாமே மலைக்குள்ளே கிடைக்கிறது. இங்கே மலைக்குள்ளே கிடைக்கிறது. ருத்ராஜர் இருக்குது, ஜாதிக்காய், மாசிக்காய், கடிக்காய், இதெல்லாம் காட்டு ஜாதிக்காய். இது என்னது? காட்டு ஜாதிக்காய். காட்டு ஜாதிக்காய்ங்களா? இது என்ன பண்ணுவாங்க? ஜாதிக்காய் சாப்பிட்றது தானே. சாப்பிட்றதுங்களா? குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. சரி. இது இது எதுங்கண்ணா? இது மூட்டு வலி தைலங்கண்ணா. இது எவ்வளோண்ணா? இது 50 ரூபாங்கண்ணா. மூட்டு வலி, மூட்டு வலி தைலம். இது வரை முடங்கட்டாங்க கிழங்கு சூப் வச்சு குடிக்கிறது. இது வர்றப்போ வேணா இது ஒன்று வாங்கலாம். ஆனவனம் நிறைய இருக்கு நம்மக்கிட்ட. சரிண்ணா. இன்னும் எடுத்து வைக்கல நிறைய பொருள். இதை போட்டிருக்கோம். சரிண்ணா. இன்னும் எடுத்து வைக்கணும் நிறைய ஐட்டம். கைஸ் அவ்வளோதான். மேலே வந்து 7வது மலைக்கு ஃபுல்லாக வந்து ரீச் ஆகிட்டோம். சைட்லலாம் வந்து பார்த்திங்களா வெயில் பயங்கரமாக இருக்குங்க. இந்த பாறை சந்தில் பாருங்கள், இந்த பாறை சந்தில் தான் போகிறோம் நம்ம. காற்று அப்படியே ஜில்லுன்னு அடிக்குதுங்க பயங்கரமாக. விநாயகர் இருக்கார் வாங்கிட்டு. பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்குங்க. இதில் தான் உள்ள கீழே போனால் நம்ம சிவன் இருக்காரு, கீழே போய் காமிக்கிறோம். அது தண்ணி வேணா கொடு, தண்ணி இது கேட்டாங்க. தண்ணி தண்ணி கீழே இருந்து எடுத்து. ம் சரிண்ணா. சரி.
பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6